அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு என்றாலே தமிழ்நாடு முழுக்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா, கனி காணுதல். காலையில எழுந்தவுனே நம்ம அந்த முக்கனிகளை காண்றது தான் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருது. இந்த நாள்ல நம்ம எந்த மாதிரியான விசேஷங்கள நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோமோ, அதே தான் அந்த ஆண்டு முழுக்க இருக்குன்றது நம்பப்படுது. அதனால தாங்க தமிழ் புத்தாண்டன்று விடியற் காலையிலே நாம நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லபடி கனி காணுதல், விஷு கனி என்று தொடங்கப்படுறோம். இது எதுக்காகன்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது. இது எப்படின்னா, மீன ராசியில இருக்கும் சூரியன் மேஷ ராசிக்கு நுழைகிறாரு. அதுவும் காலை 9 மணிக்கு தாங்க சூரியன் நுழையிறாரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சாமி கிட்ட நம்ம படையல் போட்டு வேண்டுதல் வைக்கணும். அதுவும் குலதெய்வம் போய் நம்ம படையல் போட்டு வேண்டுதல் வைக்கும்போது, அப்ப அந்த ஆண்டு முழுக்கவே குலதெய்வத்தோட அனுக்கிரகம் ரொம்பவே அதிகமா கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. அதனால தான் தமிழ் புத்தாண்டு அன்று கண்டிப்பா நாம குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணணும்ன்றது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது காலம் மருவி நிறைய பேர் குலதெய்வத்தை கும்பிடுறதே விட்டாச்சு. இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் தொடங்கின உடனே கண்டிப்பா எல்லோருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்லயும் சரி அறுசுவை உணவுகள் படையலிட்டு வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு நீங்க நெய்வேத்தியம் படைங்க. வீட்டுல இருக்க தெய்வங்களை முதல்ல வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே ஆனந்தமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். இதுல அறுசுவை உணவு ஏன் படைக்கப்படுது அப்படின்னா, அதாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு அறுசுவையும் தேவைப்படுதுங்க. இதுல 1, 2 கூட குறைவா இருந்ததுன்னா கூட உடல் ஆரோக்கிய கேடு ஏற்படுது. அதனாலதான் அன்னைக்கு அறுசுவையும் சமைத்து மாங்காய் பச்சடியோடு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்முடைய வீட்டு இஷ்ட தெய்வங்களுக்கும் நாம படையல் போட்டு வழிபாடு பண்றோம். இதுல ஆரம்பத்திலேயே நான் கனி காணுதல்ன்றத பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இந்த கனி காணுதல்னா என்ன? அது என்னெல்லாம் அந்த தட்டுல அலங்கரிச்சு வைக்கலான்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது முக்கனிகள் என்று சொல்லக்கூடிய மா, பலா, வாழை இந்த 3 பழங்களையும் முதல் இடமா அங்க இடம் பிடிக்குது. அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காய்ல நல்ல நிறைய மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிருங்க. அடுத்ததா முக்கியமா என்ன பார்க்கணும்னா, நம்ம கையில இருக்கிற செல்வங்கள் எவ்வளவு பணம் இருக்குதோ அத்தனை பணையும் அப்படியே அடுக்கி வச்சிருங்க. உங்ககிட்ட எவ்வளவு தங்க நகைகள் இருக்கோ அது எல்லாமே அடுக்கி வச்சிருங்க. அந்த நாளுக்கு முன்னாடி நாள் நாம இது ஏற்பாடு செஞ்சு வச்சிடணும். அதுக்கு முன்னாள் இரவு ஒரு தட்டுல இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி கண்ணாடியும் கூடவே சேர்த்து நம்ம வச்சிட்டோம்னா, மறுநாள் காலையில நம்ம 4:30 மணிலேருந்து 6:10 வரைக்கும் தான் அந்த கனி காணுதலுக்கான நேரமே. ஓகேங்களா? ஒன்ஸ் சூரியன் உதயம் ஆன அப்புறம் நம்ம அதை பார்க்கறதுல எந்த பலனும் கிடையாது. அதனால சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ள நாம அந்த கனி காணுதல்ன்ற அந்த கண்ணாடி காட்சியை நம்ம பார்த்துடணும். அப்படி நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில நம்ம அந்த ஆண்டு முழுக்க நமக்கு எல்லாமே சுபிட்சங்களா நடைபெறும். ஏன்னா எல்லா செல்வங்களும் நிறைந்த மாதிரி தான் அந்த தட்டு இருக்கு. ஓகேங்களா? பழங்களும் இருக்கு, ஆரோக்கியமான இருக்கு, பழங்களும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தன தானியங்களும் இருக்குது, மங்கள பொருட்களும் இருக்குது. இது அத்தனையும் சேர்த்துதான் ஒரு தமிழ் புத்தாண்டு அன்று ஆரம்பம் நமக்கு இவ்வளவு மங்கள பொருட்களை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் மங்களங்கள் நிறைந்து இருக்கும். இது கண்டிப்பா ஏன் பண்ணணும்னா, கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னும் போது, அப்ப அந்த ஆண்டின் தொடக்கமே நீங்க இந்த மாதிரி மங்கள பொருட்களோடு ஆரம்பம் ஆகும்போது உங்களுடைய வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. அதனாலதான் இந்த கனி காணுதல்ன்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வம்சாவழியா சொல்லி கொடுத்திருக்காங்க. கால இடைவெளியில கொஞ்ச நாள் நம்ம அதெல்லாம் விட்டு இருந்தாலுமே இப்ப அந்த பழக்கத்துக்கு நாம எல்லாருமே பின்தொடர ஆரம்பிச்சிட்டோம். அதனால வீட்டுல இந்த மாதிரியான மங்கள பொருட்களை தட்டோட கண்ணாடியோட சேர்த்து வச்சிருங்க. காலையில கண்டிப்பா சீக்கிரமா எழுந்துட்டு நம்ம அந்த கனி காணுதலை வீட்டுல இருக்க அத்தனை உறுப்பினர்களும் எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, காலையில எழுந்துக்கும் போதே அந்த குழந்தைய அந்த கண்ணாடியோட அவங்கள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தான் மேலே நம்பிக்கை இல்லாம ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மங்கள பொருட்களோட கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகுது. அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டன்றது அவங்களுக்கு உருவாகுது. அதனால தமிழ் புத்தாண்டு அன்று கண்டிப்பாக
இந்த மாதிரி கனி காணுதல் கண்ணாடியுடன் நம்முடைய முகத்த பார்க்கணுன்றது பெரியோருங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எல்லோருமே இந்த மாரி கண்ணாடியுடன் கனி காணுதல பார்த்து வாங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே சுபிக்ஷமா இருக்கும். இது முக்கியமா கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா பண்ணணுங்க. அதே மாரி புதுசா வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க, புதுசா தொழில் தொடங்க போறீங்கன்னா, அவங்களும் இதே மாரி பார்த்துட்டு வரும்போது, அந்த ஆண்டு முழுக்க நெறைய நல்ல விஷயங்கள் நடைபெறுது. எதுவுமே தங்கு தடையின்றி நடைபெறுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த கண்ணாடியோட கனி காணுதல் என்பது. இதுல முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம குலதெய்வ வழிபாடு பண்றோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல நீங்க வீட்டிலிருந்து வெல்லத்த எடுத்துட்டு போங்க. வீட்லருந்து வெல்லத்த எடுத்துட்டு போயி, அங்க இருக்கிற சிறு குழந்தைங்களுக்கு இது உங்களுக்கு பிரசாதம் மாரி நீங்க அங்க இருக்கவங்களுக்கு குடுத்துட்டு, கொஞ்சமா வெல்லத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. எப்பவுமே வெல்லம் வந்து நம்ம வீட்லருந்து தான் எடுத்துட்டு போணும். போற வழியில கடையிலலாம் வாங்கிட்டு போக்கூடாது. குலதெய்வம் கோயிலுக்கு போம்போது, நீங்க இந்த மாரி வீட்லருந்து வெல்லத்த எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே பரிபூர்ணமா கிடைக்குங்க. அதனால தான் வீட்லருந்து வெல்லத்த எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது. நம்முடைய எனர்ஜிக்கெல்லாம் இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் அந்த குலதெய்வம் கிரகிச்சுட்டு, நமக்கு ஒரு நல்ல ஆசையும், நல்ல அருளும் வழங்கும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாமே நீங்குது. தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அப்ப நம்ம எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். இது தமிழ் புத்தாண்டு அன்று நாம தொடங்குவது தாங்க இதுல இருக்கிற சிறப்பே. கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு அன்று எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி கண்ணாடியுடன் கனி காணுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்பவே இன்பமயமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்குமே பயனுள்ளதா இருக்குங்க.